ஏயா நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம். இவனுங்க என்னடா சோப்பு டாப்பாவை கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க. டெபாசிட் வாங்குவானுங்க. கவுண்டிங் நடந்துட்டு இருக்குது, அதை கொடுத்து இதை கொடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. தேர்தல் செல்லா சொல்லிட்டானா நடுத்தவழி நிப்ப வைத்தியா இருப்பேன். அம்மாவாசா டெபாசிட் வாங்குவியா? கிடைச்சாலும் சந்தோஷம் தான், கிடைக்காட்டி சந்தோஷம் தான். ஆமா உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல, அர்த்தம் கட்டவனாங்கிறியா? இந்த பாரு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படியான பரவாயில்ல, முடிஞ்ச வண்டி எடுத்து 2 பேரும் மைசூருக்கு போய். மைசூர் வேணாங்க, போர் அடிக்குது. ஊட்டிக்கு போலாங்க. ஐயோ அண்ணா அண்ணா உழுந்துறாங்க அண்ணா. ஏனுங்க நான் ஊட்டி வரவங்களா? ரிசல்ட் என்னாச்சு பாப்பியா? அதை விட்டு லவ் பண்றது வேடிக்கை பார்த்துருக்கேன். ஒரு பெஞ்சு போட்டு உட்காரு, கேட்டு என்னை தப்பா நினைப்பாங்களா? ஐயோ அண்ணா அது நீங்க உட்காந்துருக்கீங்கள, அது நான் வேணும்னா கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறேன். போ தம்மு தம்மு தம்மரிக்கு போற. எனக்கு உள்ளே பிடிக்கலாம்ல? ஐயோ உள்ள ஒனையன் இருக்கிறாருங்க. அதனால என்னங்க அண்ணனுக்கு முன்னாடி முதல் சுற்று நிலவரப்படி சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 1500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். என்னப்பா 1500 ஓட்டு லீடிங்கிறாங்க? சொல்ல முடியாது, இதெல்லாம் பல்லர் தோட்டு நம்ம சாதிக்காரனுங்க. சுல்தான் படை என்னதான் தெரியும், மோசமானவனுங்க சொதப்புனாலும் சொதப்பிடுவானுங்க. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 5000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுல்தான் பேட்டை ஓட்டு எண்ணிட்டாங்க போல இருக்குதா? ஒரு ஆர்வத்துல போறேன், வேணுங்கள் அடிக்க மாட்டேன். ஆமா சிகரெட் வாசம் அடிச்சது நீங்களே குடிச்சீங்க? இல்லைங்க தம்பிங்க. தம்பியா? ஆமாங்க. முன்னாடி குடிக்க மாட்டேன், மரியாதையான வயன்ல. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. அண்ணன் வந்துருவாரு, அதான் பாக்குறேன். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அரங்கநாதனை விட 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 15000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அப்புறம் போக வேண்டியதானா? என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம், நீங்க எகிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தாண்டா நாங்க கல்லோட்ட குத்துனோம். கள்ள ஓட்டா? அமாவாசை அது என்ன 25,000 லீடிங்கிறானுங்க, என்னால நம்பவே முடியலையப்பா. எப்ப சரி அண்ணீங்களா? ஏப்பா அமாவாசை உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. என்னங்க மணி? மணி என்னப்பா பேர் சொல்லி கூப்பிடுற? அப்புறம் மணிதான் உங்க பேரு? சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 35,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அமாவாசை கால் படுது. முட்டுதுங்களா? அத்தனை இடம் இருக்கிறதுல கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல, மேல வந்து ஏறுனா. ஏன் அமாவாசை நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. அட லீடிங் ஜாஸ்தி, அதுக்காக ஏன் ஆள் மலையா கை போடுற? அது கையாட்டினா மேல தொட மேல முட்டிருச்சு. கை எடுக்கணுமா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டுமாமா. ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல இருக்குதா? நாகராஜ சோழன் 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்.